வணக்கம், எல்லோருத்துக்கும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய ஃபேமிலி பற்றி தான். இதை நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன இப்போ சில பேர் பிடிக்காம 2 பேரும் கமெண்ட் போடுவாங்க, அது போயிட்டு போகிறாங்க. என்னுடைய பொண்ணுக்கிட்டவே போய் உங்கள் அம்மா இப்படி பண்ணுது, உங்கள் அம்மா அப்படி திட்டுச்சு, உங்கள் அம்மா சுடிதார் போட்டு போகுது, உங்கள் அம்மா வந்து டான்ஸ் ஆடிட்டு போகுது. ஆடுவேர்லேருந்து ஆடுவேன். நான் சுடிதார் போட்டுட்டு போகிறது என்னுடைய இஷ்டம், சரியா? நான் வந்து சுடிதார் எதுக்காக போட்டு போகிறான்னு எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும், புரியுதா? எந்த ரீசன் எதுக்கு போடுறோன்னு எங்கள் பிள்ளைகளுக்கு புரியும். அது எனக்கு தான் தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும், விட்டுருவாங்க அவங்க. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? சுடிதார் போட்டால் உங்களுக்கு என்ன? சுடிதார் போடாமல் போனால் உங்களுக்கு என்ன? நீங்கள் எடுத்து கொடுக்கல, எங்கள் காசை வச்சு நாங்கள் என்னமோ பண்ணிட்டு போயிட்டு போகிறோம். கொஞ்ச நாள் பணிவு ஒடுக்கம். ஒருத்தரை வந்து தரக்குறவா தரந்தாழ்த்தி பேசுறதோ தரக்குறவா பேசுறது, அவங்களுக்கு புறணி பேசுறது, இதெல்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்குமே முன்னேறி வர முடியாது, நல்லதே நடக்காது. உண்மை அதுதான். அடுத்தவங்களுக்கு கெடுதல் இன்னைக்கு போகிறப்ப உனக்கு பின்னாடி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அது உனக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு, அவ்வளோதான். இதை இப்படி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. மண்ணாங்கட்டு பசங்களா, நீ ஒரு நூல் என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க வந்ததுக்கு நீ மண்டையாக கொட்டிட்ட. அவன் தான் சின்னவன். யாருங்க? செல்லப்பகன் பிறந்த சின்னவன், நடுப்பையன். நான் கடைசி 3 நாள் 1 முத்திரக்கொட்டை இருக்குது, நான் கடைசி. ஓகே. இப்போ அவங்க அண்ணன் தம்பி 3 பேரும் சாவலும் ஒன்று பேசிகிட்டே செத்துட்டாங்க. 3 பேரும், எங்கள் அப்பா, எங்கள் நடிச்சித்தப்பா, எங்கள் சின்ன சித்தப்பா. 3 பேரும் அந்த இடைக்கோட்டை வட்டாரத்தில் தெரியாத ஆளுகளும் இருக்காது. அவ்வளோ ஒரு பழக்க வழக்கு நல்லவங்க, பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு இதாக இருந்தாங்க. 3 பேருமே லாஸ்ட் வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் போகல, எல்லாம் நல்லா பேசிட்டு அப்போ போயிட்டாங்க. இப்போ அவர் ஃபஸ்ட்டு எங்கள் செல்லப்பா கவுண்டர், அவருக்கு பிறந்தது 3, 2 ஆண் 1 பெண்ணு. 3 தானுங்க. 3 சலங்கை கட்டாமே ஆடுதுங்க டான்ஸு. இந்த சலங்கை கட்டிட்டு எப்படி ஆடுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒன்றும் அந்த பிள்ளை என்ன கம்மிட்டு இருக்குங்களா, அது அதை விட தாண்டுது. விடுறா உங்களே சும்மா விட்டுருவோம்னா அப்படிங்குது. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அமைதியாக ஒரு 4 பேர்த்து வச்சு பேசி, இந்தா இப்படி பண்ணிக்கிறியா, இவ்வளோதான் எங்களால் முடியும், ஏதோ எங்கள் பார்த்து விட்டுரு. நீ நாங்களும் ஏதோ பசங்க பிள்ளைலாம் இருக்குது, படிக்க வைக்கணும், பார்க்கணும், வேலை இருக்குது, கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கலாம். அதை விட்டு போட்டு நான் சொல்கிறத கேட்கணும், நாங்கள் கொடுக்க முடியாது, நீ சாவளவு நாங்களும் நீ சாவளவு நாங்கள் தோட்டத்தில் விட மாட்டோம், நாங்கள் கேஸ் போட்டு நடத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் நான் ஜாகிறப்ப நீங்களும் ஜாப்பீங்களா? அதையே யோசிக்கல. நான் ஜாகிறப்ப உங்களுக்கும் பல வியாதி இருக்குது, எனக்கும் வியாதி இருக்குது. நான் இழுத்துட்டு கிடக்கிறப்ப உங்களுக்கு நீங்களும் இழுப்பீங்கள. இப்போ 3 பேர் அண்ணன் தம்பி 5 வருஷத்துக்கு ஒன்று பொண்ணு இருந்தது, அதே லைனில் போச்சு. 5 வருஷத்துக்கு முன்னே அப்பா, அதுக்கப்புறம் நடிச்சித்தப்பா, அதுக்கப்புறம் அம்மா, லாஸ்ட்டில் சித்தப்பா, எல்லாம் 5 வருஷம் டிஃப்ரென்ஸில் போனாங்க. 3 வருஷம் 4 வருஷம் டிஃப்ரென்ஸில் 15 வருஷத்துக்குள்ளே 4 பேர் போயிட்டாங்க. அப்பா இறந்து 15 வருஷம் ஆகுது. அந்த 15 வருஷத்துக்குள்ள 4 பேர், அப்பாவோட சேர்த்து 4 பேர் போயிட்டாங்க. அவங்களாம் ஒன்று கொண்டு பேசிக்கிட்டு நல்ல முறையாக போனாங்க. இதுக்கு 3 இப்படி ஆடி தெரியுதுங்க. எங்கள் அம்மா வந்து ரொம்ப பிடிக்காத கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாங்க. அதில் ஒரு இது நான் சொல்கிறேன். அந்த பெரியவன் சொன்னபடி ஆற்று பாலம், பெரிய பாலம் இருக்குது பாருங்க இடைக்கோட்டைக்கு, அந்த பாலத்துக்கு மேவரம், அந்த இதை நான் சொல்லக்கூடாது, அதனால நான் அப்படி மறைமுகமாக சொல்கிறேன். ஆற்றுக்கு மேவரம், இந்த பாலத்துக்கு மேவரமா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தெம்பர் தலையில், ரோட்டுக்கு தெம்பரம். நம்ம இங்கேருந்து போகிறப்ப லெஃப்ட் சைடு, கிழக்கிருந்து மேற்க போகிறப்ப லெஃப்ட் சைடு, அந்த இடத்துல ஒரு 10-15 வீடு இருக்குது. எங்கள் அம்மா போய் ஏதோ அங்கே போயிட்டு வந்தால் அந்த கோயிலில் உட்காந்துட்டு அவங்ககிட்ட 4 பேர்த்து பேசுவாங்க, அவங்க உட்காந்துட்டு வருவாங்க. இல்லைன்னா முடியலன்னா அவங்க யாராவது காலரோ சோடாவோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பாங்க அம்மான்ட்டு. அது வந்து தகாத ஒரு வார்த்தையை வச்சு சொல்லிக்கிறான், தே 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 தேன்ட்டு. என்னடா அம்மா தேவாங்க, அதை நான் சொல்லக்கூடாது யூடியூப்பில், இல்லைன்னா நான் சொல்லி பப்ளிக்காக சொல்லக்கூடாது. யூடியூப் ரூல்ஸ் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். யூடியூப்பில் என்னென்னலாம் பேசணும், என்னென்னலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பேர் சொல்லக்கூடாது, சாதி சொல்லக்கூடாது. இது நான் அப்பா இதுக்காக நான் சொன்னேன் சாதியை. எதுவுமே அதுக்கு நான் சொல்லல பாரு. கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு தெம்பரத்தலையில், எடைவாட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு தெம்பரத்தில், பாலத்துக்கு மேல்புறமா. அங்கே யார் இருக்காங்க? என்ன அப்படி அவங்களுக்கு அம்மா பொண்டாட்டியா? நீ பேசியிருக்கீடா, எல்லாம் அம்மா சொல்லி வருத்தப்பட்டிருக்குது. கடவுள் இன்னும் சும்மா விட மாட்டார். தாய் தகப்பன் எப்போ நீங்கள் நோகடிச்சு கையில் அடித்து நீ பண்ணினியோ என்னைக்கும் நீ வழங்க மாட்ட. நீ அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். தாய் தகப்பன் கடவாய் அப்பா குத்துனியா, என்னை வீட்டுக்குள்ள இருந்தேன்டா, அப்பா கூப்பிட்டாரு என்னையா, ஒரே ஓட்டமாக ஒடியாந்த கீழே கிடந்தார் கீழே. ஏண்டா பச்சோந்தி பையனே, உனக்கு வெக்கமான சூடு சொரணி இல்லை, நாளைக்கு உனக்கும் அதே இதுதான்டா வரும். வேறு ஒன்று சொல்லிட்டா,
உன்னுடைய பையன் ஒரு நாள் ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறான், எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணுறாரு போய் 60 கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு உன் பையன் சொல்லி அது எங்கள் காதுக்கு வந்திருக்குது. சரியா? நீ ஒரு சின்ன ஒரு ஏசி வாங்கி மாட்டி அந்த ரூமுக்குள்ளே உட்கார வச்சா மட்டும் பிள்ளையாராட்ட உட்கார வச்சா ஒன்றுமே நடக்காது. என் குடும்பத்தை வந்து ஏன் பேசுறீங்களா? நீங்கள் என்ன மயத்துக்கு என் குடும்பத்தை பேசுகிறேன்? என்னை பற்றி ஏன் பேசுகிறேன்? நான் அப்படி தான் பேசுவேன். என்னை பேசுறது விட்டுரு, நான் உன்னை விட்டுருவேன். சரியா? யாருக்கிட்ட அதை என்னை பற்றி பேசி உங்கள் அம்மா சுடிதார் போட்டு வந்துச்சு, உங்கள் அம்மா நைட்டி போட்டு வந்துச்சு. டேய் சித்தப்பா நைட்டியோட தான் வந்து அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வந்தேன்டா 17,000 18,000 செலவு பண்ணி. உன்னால் முடியுமா சொல்லு? நான் திங்கிறத கூட மிச்சப்பட்டு சேர்த்து வைப்பேன். நான் கோயம்புத்தூரில் கனகா உங்கள் மாமியாக இருந்துருச்சு, அப்போ நான் கார் எடுத்துகிட்டு தான் போனேன், நைட்டியோட தான் போனேன். எல்லாமே கேட்டாங்க, என்னால் முடியல, எங்கள் உடம்பு முடியல, அந்தளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் என்ன நான் சாகிறப்ப நீங்களும் சாப்பிப்பீங்க. கரெக்டாக இருந்துங்க. வாயை விட்டு சுடிதார் போடுறது, வெங்காயம் போடுறது, ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்குவேன். இனி எனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நடக்கிறது வேறையா பேர் வந்து அதுக்கு ஒரு போட்டு விட்டுருவேன். நீ வேறு மாதிரியே போட்டு விடுவேன். அவன் ஒரு திருக்கபார் சென்னையில் ஆடிக்கிட்டு அவனுக்கும் போடுவேன், உனக்கும் போடுவேன். சும்மாலாம் விட மாட்டேன். என்னை நோண்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நோண்ட வரைக்கும் நான் எதுவும் செய்ய மாட்டேன். என் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். நோண்டுனீங்கன்னு வச்சுக்குவேன், நல்லா போட்டு விடுவேன். எனக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது. கண்டிப்பாக போட்டு விடுவேன். தோட்டத்தில் போட்டு விட்டு ஆப்பு வச்சு விட்டேன்ல, சாரப்பாம்பு அங்கிட்டும் இங்கிட்டும் 10 பேர் சொல்லுன்னு ஓடி போயிரு. நான் அப்படி இல்லை, நான் நாகப்பாம்பு. எடுத்தேன்னா சாதிக்காம விட மாட்டேன். சரியா? படம் எடுத்துச்சுன்னு வச்சுக்க, தொட்டுன்னு போட வைக்க விட மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக போய்க்குங்க. என்னை பற்றி சீண்டி எங்கேயும் பேசாத. பேசுனா நடக்கிறது வேற. சரியா?